அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேத்து வர இயல் 1 பார்த்துட்டு இருந்தோமா கிளாஸு. கண்டிப்பா அந்த கிளாஸ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி பார்க்கலனாலும் பரவால்ல. நீங்க கிளாஸ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டே 2 ஓட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு இயல் 2 9த்துல ஃபர்ஸ்ட் வந்து உரைநடை தான் இருக்குது. ஓகேவா? நான் எடுத்துருக்க நோட்ஸ் தான் உங்களுக்கு காட்டப் போறேன். உங்க புக்கெல்லாம் வளவலன்னு உங்களுக்கு காட்டல. ஓகேவா? இன்னைக்கு இயல் 2ல என்னன்னா உரைநடை தான். நீரின்றி அமையாத உலகம் தான் பாடத்தோட ஹெட்டிங்கு. சும்மா சிம்பிளா எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் பாடியவர் யாருன்னா இளங்கோடிகள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் பாடியவர் யாருன்னா இளங்கோடிகள். நெக்ஸ்ட் வந்து உலக சுற்றுச்சூழல் நாள் இன்னைக்கு ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் நாள் இன்னைக்குன்னா ஜூன் 5. இது வந்து அந்த புக்கில் வந்து ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. அதான் முக்கியமாக எழுதி வச்சுருக்கேன். மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாகி பெருகியது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும். இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு யார் சொல்கிறான்னா மாங்குடி மருதனார். இது சொன்னது யாருன்னா மாங்குடி மருதனார். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் திருவள்ளுவர் நீருக்கு தான் என்ன பண்ணுறாரு முதலிடம் தருகிறான்னு சொல்லியிருக்காங்க. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இங்கிருந்து இது வந்து ஒரு திருக்குறள் தான். இந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவர் வந்து எதை முக்கியத்துவமாக கொடுக்கணும்னா நீர் தான் அப்படிங்கிறதுக்கான இந்த திருக்குறள் காட்டியிருக்காங்க. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்விலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் யார்? பேராசிரியர் தோ. பரமசிவன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்விலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனன்னு சொல்கிறாங்க. யார் சொல்லியிருக்கா? தோ. பரமசிவன். நெக்ஸ்ட்டு சர் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு வந்து கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டியிருக்காரு. கல்லணைக்கு வந்து கிராண்ட் அணைக்கட்டுங்கிற பெயரை சூட்டினது யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். அதே மாதிரி இந்திய நீர்ப்பாசன தந்தை யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? கல்லணைக்கு வந்து கிராண்ட் அணைக்கட்டுங்கிற பெயரை வச்சது யாருன்னா சர் ஆர்தர் காட்டன் பார்த்தோமா? அதே மாதிரி இந்திய நீர்ப்பாசன தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா சர் ஆர்தர் காட்டன் தான். அவர் வந்து யாருன்னா ஒரு ஆங்கில பொறியாளர். இதில் வந்து தவளீஸ்வரர் அணை வந்து 1873 கட்டியிருக்காங்க. அது எந்த ஆறு அணையாக வச்சுருக்காங்கன்னா கோதாவரி ஆறு தான் குறுக்க வந்து அந்த குறுக்க அதை வச்சு கட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து தவளீஸ்வரர் அணை வந்து எந்த ஆறுலேருந்து அந்த அணையை கட்டியிருக்காங்கன்னா கோதாவரி ஆறு. எந்த இயர்னா 1873 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முல்லை பெரியாறு அணை கட்டியவர் யாருன்னா ஜான் பென்னி குவிக். முல்லை பெரியாறு அணை கட்டியவர் யாருன்னா ஜான் பென்னி குவிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்தொண்டர் புராணம் அது வந்து பெரிய புராணம் என்று சொல்கிறாங்க. அது ஏன்னு சொல்ல நமக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரன் பாராட்டுகிறார். யார்? சேக்கிலாரை வந்து யார் பாராட்டுறா? மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரன் பாராட்டுறாரு. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்றும் அழைப்பார். கம்மாய் வட்டார வழக்கு சொல்லாகுமா? பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் வந்து ஏரின்னு சொல்கிறாங்கன்னா கண்மாயின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ கண்மாய்ங்கிற வார்த்தையை கம்மாய்ன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தாச்சா? குளித்தல் என்ற சொல்லுக்கு உடலை குளிர வைத்தல் என்பது தான் பொருள். நம்ம வந்து குளிர்தல் அப்படின்னு சொல்லுவோம். குளிர்த்தல் அப்படின்னு அர்த்தமா நம்ம உடம்பு வந்து நம்ம குளித்தல்ங்கம்ல அது வந்து ஒரு வட்டார வழக்காயிட்டு ஒரு பேச்சு வழக்காயிட்டு நம்ம வந்து சொல்ல அது வந்து மாறிடுச்சு அப்படிங்காங்க. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடலை குளிர வைத்தல் என்பதுதான் பொருளாம். அதுக்கு வந்து குளிர குடைந்து நீராடி என்கிறார் யார்? ஆண்டாள். குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். இப்போ தெய்வ சிலை வந்து குளிக்க வைக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடாது, திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிய புராணத்தில் உள்ள ஷார்ட்கட் கொஞ்சம் முக்கியமானதாக கொடுத்துருக்கேன். திருத்தொண்ட தொகை இயற்றியவர் யாருன்னா சுந்தரர் தான். இந்த திருத்தொண்ட தொகையையும் திருத்தொண்ட திருவந்தாதியும் அடிப்படையாக கொண்டு 2 நூலையும் அடிப்படையாக கொண்டு தான் சேக்கிலார் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய புராணம் என்ன நூல் எழுதியிருக்காரு. திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த 2 நூலையும் அடிப்படையாக கொண்டே சேக்கிலார் வந்து சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் என்ன நூலை எழுதினான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புறநானூறு. இந்த பாட்டை எழுதியாருன்னா குட புலவியானார். இதை எழுதியாருன்னா குட புலவியனார். முக்கியமான பயணம் கொடுத்துருக்கல ஒரு பாட்டு ஒரு லைன் இருக்குது. ரொம்ப நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.
இப்போ அந்த பாட்டில் முக்கியமான சொல்லும் பொருள் இருந்துச்சு, அதை சொல்கிறோம். யாக்கைனா என்னென்னா உடம்பு. யாக்கைனா என்ன? உடம்பு. புணரியோர்னா தந்தவர். புணரியோர்னா தந்தவர். புன்புலம் புல்லிய நிலம். புன்புலம்னா புல்லிய நிலம். தாட்கு முயற்சின்னு சொல்லலாமா, இல்லை ஆளுமை சொல்லலாமா? தாட்குனா முயற்சி, இல்லை ஆளுமை. அதிலே முதுமொழி காஞ்சித்துறையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன அர்த்தம் மட்டும் பார்த்துக்குவோம். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுறது என்னது? முதுமொழி காஞ்சித்துறை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொதுவியல் திணை. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன் உள்ள திணைகளில் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் பொதுவியல் திணையாகுமா? வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன் உள்ள திணைகளில் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதுன்னு தான் பொதுவியல் திணையாகுமா? இதில் புறநானூறு என்னங்கிறதுக்கான பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருளமாக திகழ்கிறது. வீரம், கொடை, புகழ் எல்லாத்தையும் கூறுறது என்னது? புறநானூறு. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருளமாய் திகழ்கிறது. நெக்ஸ்ட் தண்ணீரில் உள்ள ஆசிரியர்னா கந்தர்வன. கந்தர்வன் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். ஓகேவா? கந்தர்வனின் கருத்தொகுப்புலனா சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். ஒரு 3 கருத்தொகுப்பு இருக்குது. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். இந்த 3 தொகுப்பு தான். கந்தர்வனுடைய இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். இதில் முக்கியமான அடிகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே, யாதும் ஊரே யாவரும் கேளி. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. உச்சுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும், பிற்றே நிலை முனியாது கற்றல் நன்றே. இது எல்லாமே என்னதான்? புறநானூற்றில் உள்ள ஒரு அடிகள், முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இந்த மாதிரி லைன்லாம் வந்திருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு. கருங்குவளை, சென்னல். இது ஒரு கருமை, ஒரு சென்னல், ஒரு கலர், ஒரு வண்ணத்தை குறிக்கிறதுனால இது பண்பு தொகைகள். விரி மலர்னா வினைத்தொகை. விரிகின்ற மலர், விரியும் மலர், நம்ம எப்படினாலும் சொல்லலாம் அந்த விஷயத்த. அப்போ அது ஒரு வேலையை பார்க்குறது. அப்போ வினைத்தொகை. தடவரைனா உரிச்சொல் தொடர். மூதூர், நல்லிசை, புன்புலம் இதெல்லாம் பண்பு தொகைகள். நிறுத்தல்னா தொழிற்பெயர். இந்த அள்ளுங்க முடிஞ்ச தொழிற்பெயர்னு நினச்சிக்கலாம். அருமையா முடியவே இல்லை. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலை, இல்லை அருமையாக இல்லைன்னு சொல்லலை. அப்போ ரெண்டுக்குமே இடையில் நிற்கும் போது இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும், உடம்பும் உயிரும். இந்த இம்மும் முடிவு அப்போ எண்ணுமை. அடுப்போர்னா வினைத்தொகை. கொடுத்தோர்னா வினையாளனை பெயர். கொடுத்தோர் யாருக்கு கொடுத்தாங்க தெரியல, அப்போ வினையாளனை பெயர் இதுக்கு. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது இலக்கணம். இந்த இலக்கணம் உங்களுக்கு தனியாக எடுக்கிறேன், சொல்லிக் கொடுக்கேன். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக இதை வீடியோ பார்த்துருங்க. ஒரு நாள் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இலக்கண கிளாஸ் ஆரம்பிப்போம். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோ பார்ப்பேன் நம்புகிறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நல்லா எடுங்க, இல்லை ஒழுங்காக எடுங்க, இல்லை இது மிஸ்டேக் சொல்லிக்கங்க, தப்பு சொல்லிக்கிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என் கரெக்ஷன் நான் திருத்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.